மாற்றுநிலையின் பொருளியல் அடிப்படை அலகுகள் எவை? நீளம், நிறை, அகலம். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னழுத்தத்தின் அலகு வோல்ட். மின்னாக்கி எந்த ஆற்றலை எவ்வாற்றலாக மாற்றுகிறது? இயந்திர ஆற்றலிலிருந்து மின்னாற்றல். மின்தடையின் அலகு என்ன? ஓம். மோட்டார் எவ்வாற்றலை எவ்வாற்றலாக மாற்றுகிறது? மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக. அணுவில் உள்ள துகள்கள் யாவை? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். மின்சுமை இல்லாத துகள் எது? நியூட்ரான். மின்சாரம் என்பது என்ன? எலக்ட்ரான்களின் ஓட்டம். மின்னாற் பகுப்பு விதிகளை கூறியவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. வெப்பவியல் என்ஜின் இருவகை எவை? உள்ளெரி என்ஜின், வெளியேறு என்ஜின். உள்ளெரி என்ஜினின் இருவகை: பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் அதிர்வெண் ஹெர்ட்ஸ். Hz 50 Hz. இழை மின்விளக்கில் பயன்படுத்தப்படும் உலோகம் டங்ஸ்டன். டங்ஸ்டனை விளக்கின் பயன்படுத்த காரணம் அதிக உருகு நிலையை உடையது. வெளிச்சத்தின் அளவை கணக்கிட பயன்படும் அலகு கேண்டலா. சத்தத்தை அளக்க பயன்படும் அலகு டெசிபல். கேலா ஒலியின் அலைநீளம் என்ன? 20 Hz குறைவு, 20,000 Hz அதிகம். கடலின் ஆழத்தை கணக்கிட உதவும் கருவி எது? சோனார். லேசர் என்பதன் விரிவாக்கம் லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் சிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் த radiation. Light amplification simulated emission of radiation. மாசர் என்பதன் விரிவாக்கம் மைக்ரோவேவ் amplification by simulated emission and radiation. RCC என்றால் கட்டட எதை குறிக்கும்? ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட். மாஸ்டரை கண்டுபிடித்தவர் சார்லஸ் டவுன்ஸ். 1951. லேசரை கண்டுபிடித்தவர் கார்டன் கவுல்ட். 1957. மாசரை கண்டுபிடித்தவர் சார்லஸ் டவுன்ஸ். லேசரை கண்டுபிடித்தவர் கார்டன் கவுல்ட். குறைக்கடத்திகள் என்பவை யாவை? குறைவாக மின்சாரத்தை கடத்தும் உலோக அல்லாத பொருட்கள். குறைக்கடத்திகளுக்கு உதாரணம் கொடு. சிலிக்கான், ஜெர்மனியம். தமிழ்நாட்டில் கிடைக்கும் நிலக்கரி எவ்வகையை சேர்ந்தது? லிக்னைட், நெய்வேலி. குறைக்கடத்திகளின் வகைகள் யாவை? டோனர் N வகை, அக்செப்டர் P வகை. டோனர் என்பவை எப்படிப்பட்டவை? ஒரு எலக்ட்ரானை அண்டை அணுவிலிருந்து பெற்றுக்கொள்பவை. அக்செப்டர் என்பவை எப்படிப்பட்டவை? ஒரு எலக்ட்ரானை அண்டை அணுவிலிருந்து பெற்றுக்கொள்பவை. வீட்டிற்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயுவில் உள்ள முக்கிய வாயு எது? பியூட்டேன், புரோமின். சமையல் எரிவாயுவின் ஒருவித மணத்திற்கு காரணம் தையோ ஆல்கஹால்கள். டிரான்ஸ்ஃபார்மர் என்பது என்ன? மின்னழுத்தத்தை மாற்றி அமைப்பது. டிரான்ஸ்ஃபார்மரின் இரு முக்கிய பகுதிகள் யாவை? முதன்மை, பிரைமரி மற்றும் துணை செகண்டரி சுற்றுகள். எந்த சுற்று வழியாக மின்சாரம் உள்ளே நுழைகிறது? முதன்மை சுற்று. டிரான்ஸ்ஃபார்மர் வெளியீடு எந்த சுற்றில் கிடைக்கிறது? துணை சுற்று. கைகர் எண்ணி என்பது என்ன? கதிரியக்கத்தை அளவிட பயன்படும் கருவி.
இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் பீகார். நிலக்கரி எந்த வகை பாறையைச் சார்ந்தது? படிவுப்பாறை. போட்டோமீட்டர் என்பது எதற்கு பயன்படுகிறது? ஒளியின் செறிவுக்கான. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி மையம் உள்ள இடம் எது? காரைக்குடி. மத்திய சுரங்க ஆய்வு நிலையம் உள்ள இடம் எது? தன்பாத், பீகார். பிலாய் இரும்பு தொழிற்சாலை எந்நாட்டு உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது? சோவியத் யூனியன். இந்தியாவின் முதன்மை வகிக்கும் தொழில் எது? துணி உற்பத்தி. கார் இன்ஜினில் கார்பரேட்டரின் வேலை என்ன? காற்றுடன் பெட்ரோலை கலப்பது. தொலைக்காட்சியின் முக்கிய பகுதி எது? கேதோடு கதிர்குழாய். மின்சாரம் ஒரு கம்பி வழியாக பாய்ந்தால் அதைச் சுற்றி என்ன தோன்றும்? காந்தப்புலம். கம்பியின் மின்சாரம் பாய்ந்தால் காந்தப்புலம் தோன்றும் என கண்டவர் ஹென்ஸ் ஆர்ஸ்டட். வெக்டர் அலகு என்பது என்ன? அளவும் திசையும் கொண்டது வெக்டர். ஸ்கேலார் அலகு என்பது என்ன? அளவு மட்டுமே கொண்டது ஸ்கேலார் அலகு. ஆற்றல் எனர்ஜி என்பது ஸ்கேலரா வெக்டரா? ஸ்கேலர். ஆற்றல் என்பது ஸ்கேலரா வெக்டரா? ஸ்கேலர். எனர்ஜி. சாதாரணமான புவிநிலை துணைக்கோள் ஜாமெட்ரி பறக்கும் உயரம் என்ன? சாதாரணமாக புவிநிலை துணைக்கோள் ஜியோஸ்டேஷனரி பறக்கும் உயரம் என்ன? 36,000 கிலோமீட்டர். பாரமானி எதனை அளவிட உதவுகிறது? வளிமண்டல அழுத்தத்தை. வாயு அழுத்தப்படும் போது என்ன நிகழ்கிறது? பருமன் குறைக்க வெப்பம் உயர்கிறது. ரேடாரில் பயன்படுத்தப்படும் அலைகள் எவை? ரேடியோ அலைகள். பெரிஸ்கோப் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? நேர்பார்வையில் மறைந்துள்ளவற்றை காண பயன்படுத்தப்படுகிறது. எதனை அளக்கும் அலகு? கெஸ் என்பது எதனை அளக்கும் நீர்? CUSEE என்பது எதனை அளக்கும் அலகு? நீர். வாட்டர். ஹைட்ரஜன் பாம்பின் பம்ப் தந்தை எனப்படுபவர் யார்? எட்வர்டு டெல்லர். உருக்குலைக்கும் புவி விசைகள் நீங்கியதும் பொருள் அதன் தொடக்க வடிவத்தையும் நிலைமையும் அடைவதற்கு பெயர் என்ன? மீட்சியல். தியோலைட் என்பது எதற்கு பயன்படுகிறது? கிடைமட்ட மற்றும் நேர்க்குத்து கோணங்களை அளக்க. டேகோமீட்டர் என்பது எதற்கு பயன்படுகிறது? விமானங்களின் வேகத்தை அளக்க. ரேடியேட்டர் என்பது என்ன? வாகனங்களின் என்ஜினை குளிர்விக்க உதவும் சாதனம். கப்பல்களில் துல்லியமாக நேரத்தை அளக்க பயன்படுகிறது. குரோனோமீட்டர். இதயத்தின் இயக்கத்தை காண உதவும் கருவி எது? கார்டியோகிராம். வாகனங்களின் சக்கரத்துடன் இணைத்து வாகனம் எவ்வளவு தூரம் சுற்றியுள்ளது என்பதை காண உதவும் கருவி ஓடோமீட்டர். வாகனம் எவ்வளவு வேகத்தில் செல்கிறது என்பதை அளவிட கருவி எது? ஸ்பீடாமீட்டர். கிரேவிமீட்டர் என்பது எதற்கு பயன்படுகிறது? நீருக்கு அடியில் உள்ள எண்ணெய் படிவுகளை காண பயன்படுத்தப்படுகிறது. எத்தனை குலூம்கள் சேர்ந்து ஒரு ஃபாரடே? 96,500 96,500. ஒளியின் செறிவை கணக்கிட உதவும் அலகு என்ன? கேண்டலா. எந்த கருவி பொருளின் உண்மையான பிம்பத்தை உருவாக்குகிறது? மைக்ரோஸ்கோப்.
மீக்கடத்திகள் என்பவை எவை? குறை வெப்பநிலையில் சில கடத்தியின் மின்தடை குறைந்து கடத்தி திறன் அதிகரித்து இவை மீட்கக்கூடிய எனப்படும். மின்கடத்துகை சூப்பர் மின்கடத்துகை சூப்பர் கண்டக்டிவிட்டி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? கே. ஜான்ஸ் 1911. மாறுதிசை மின்னோட்டங்களின் மின்னழுத்தங்களை மாற்றி அமைக்க உதவும் சாதனம் எது? மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்ம். குறைந்த மின்னழுத்தத்தை உயர்ந்த மின்னழுத்தமாக மாற்றும் மின்மாற்றியின் பெயர் ஏற்று மின்மாற்றி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்ம். உயர்ந்த மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தமாக மாற்றுவது எது? இறக்கு மின்மாற்றி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். மின்மாற்றியின் எந்த பகுதியில் மின்சாரம் செலுத்தப்படுகிறது? முதன்மை சுற்று. மின்மாற்றியில் எந்த பகுதியிலிருந்து மின்சாரம் பெறப்படுகிறது? துணை சுற்று. மின்கடத்து திறனில் அலகு என்ன? கரைசல். லேசாக மின்னோட்டம் எவ்வாறு திகழ்கிறது? அயனிகள் நகர்வதால். மின் கட்டணம் எந்த அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்படுகிறது? வாட்ஸ். ஆனோடு என்பது என்ன? நேர்மின்வாய். கேதோடு எது? எதிர்மின்வாய். பெரும்பாலும் கேதோடு எந்த உலோகத்தால் ஆனது? தூய டங்ஸ்டன். எலக்ட்ரானை உமிழ் கேதோடுக்கு எவ்வளவு மின்னழுத்தம் வேண்டும்? 5000 வோல்ட்டை விட அதிகம். கேதோடின் இருவகை என்ன? மறைமுக சூடேறு வகை, நேரடி சூடேறு வகை. செவி உணர் அதிர்வெண் அலைகள் எவை? 30 முதல் 20000 ஹெர்ட்ஸ். செய்யுணர் அதிர்வெண் அலைவைகள் ஒலிபரப்பினால் எவ்வளவாகும்? மெலிந்து தேய்ந்து ஆற்றல் குறைந்துவிடும். செவி உணர் அதிர்வெண் அலைகளை எதன் மீது ஏற்றி அனுப்பலாம்? ஊர்தி அலைகள். அலை பண்பேற்றம் என்பது என்ன? RF அலைகள் மீது AF சைகையை சுமந்துகின்ற செய்முறை. அலை பண்பேற்றம் எத்தனை முறைகளில் செய்யலாம்? 3 முறைகளில். முறைகள் என்ன? வீச்சு அலை பண்பேற்றம், அதிர்வெண் மற்றும் கட்ட அலை பண்பேற்றம். வீச்சு பண்பேற்றம். ஆப்டிடியூட் மாடுலேஷன் என்பது என்ன? சைகையின் வீச்சுக்கு ஏற்ப ஊர்தி அலையின் வீச்சு மாற்றப்படும். அதிர்வெண் பண்பேற்றம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் என்பது என்ன? சைகையின் வீச்சுக்கு ஏற்ப ஊர்தி அலையின் அதிர்வெண் மாற்றப்படும். அலை பண்பிறக்கம் என்பது என்ன? சைகை அலையும் ஊர்தி அலையும் பிரிக்கும் செய்முறை. அலை பண்பிறக்க பயன்படும் பொருள் எது? குறைந்த கடத்தி டயோடு. மல்டிமீட்டர் என்பது என்ன? வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், ஓம் மீட்டர் இணைந்தது. LED என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோடஸ். LIGIT லிகிட் எமிட்டிங் டயோடஸ். கால்குலேட்டரில் எண்களை காட்ட பயன்படுவது எது? 7 துண்டு காட்சி 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே. 7 துண்டு காட்சியில் பயன்படுபவை எவை? LEDக்கள். LEDக்கள் தேவையான மின்னழுத்தம் என்ன? 12 வோல்ட், 1.2 வோல்ட். LEDகளில் பயன்படுத்தும் PN சக்திகள் எவை? காலியம் ஆர்செனிக். ஊர்தி அலைகளாக பயன்படும் அலைகள் எவை? ரேடியோ அலைகள். RF. மீ நுண்ணோக்கியின் தத்துவம் என்ன? டிண்டால் விளைவு.
நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார்? ஹச். சிடாண்டாஃப் மற்றும் சிக்மாண்டி. கண்ணுறு ஒளியின் அலைநீளங்கள் எவை? சுமார் 35,000 A° முதல் 7,000 A° வரை. கிரென்ஸ் கதிர்கள் என்பவை எவை? மீ-மின் எக்ஸ் கதிர்கள். கிரென்ஸ் கதிர்கள் அலைநீளம் என்ன? A° முதல் 4.0 A° வரை. புற ஊதா கதிர்களின் அலைநீளம் 4000 A° முதல் 136 A° வரை. ஃபோரன்சிக் சயின்ஸ் என்பது என்ன? குற்றஞ்சார்ந்த அறிவியல். வியர்வையில் உள்ள அமிலம் எது? ஃபார்மிக் அமிலம். குற்றவாளியின் கைரேகை காண பயன்படுத்தும் வேதிப்பொருள் எவை? ஆந்தாசின் யுரேனில் பாஸ்பேட். போட்டோ எலக்ட்ரிக் செல்லின் வேலை என்ன? ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. பெண்டுலம் கொண்ட கடிகாரத்தின் பெண்டுலத்தின் நீளம் அதிகமானால் கடிகாரத்தின் நேரத்தை எப்படி காட்டும்? குறைத்து காட்டும். பெண்டுலத்தின் நீளம் அதிகமானால் கடிகாரம் நேரத்தை எப்படி காட்டும்? குறைத்து காட்டும்.